அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் சொல்கிற இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம குக்கரில் சாதம் வைப்போம். இந்த சாதத்தை வந்து ஹாட் பாக்ஸில் சூடாக இருக்கையிலே மாற்றப்ப இந்த மாதிரி குக்கரில் வந்து கரண்டி வச்சு எடுத்தால் கூட ஒட்டிக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி தண்ணியை எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி தொட்டுட்டு லைட்டாக ஊற்றிட்டு இப்போ இந்த ஈரத்தண்ணிலே வச்சு சாதத்தை எடுத்து பாருங்கள். அப்படியே சுத்தமாக சாதம் வந்து வந்துடும், க்ளீனாக சாதம் வந்துடும். குக்கரும் வந்து சுடாது. நம்ம உதவாமே எடுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ சாதம் இருக்குங்க. இவ்வளோ சாதத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த சாதத்தை நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றலாம். கிச்சனில் நம்ம வேகமாக சமையல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பொரியலோ இல்லை கூட்டோ சாதமோ கிட்டிகிட்ருக்காங்க. இந்த கரண்டி உடன் கரண்டியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டீல் கரண்டியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கிச்சன் அடுப்பு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு அந்த தட்டு மேலே வைங்க. இந்த மாதிரி நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி கீழே வச்சுருவாங்க. கீழே வைக்காமல் இந்த மாதிரி தட்டில் வைக்கிறது நல்லது. தட்டு வச்சு சூடாகிடும் அப்படின்னா இந்த உடன் கரண்டி இதெல்லாம் ஆகிடும், சேஃபாக இருக்கும் அப்படின்னா அடுப்புக்கு இந்த சைடு இந்த மாதிரி அப்புறம் எடுத்துகிட்டு நம்ம வேலை பார்த்துட்டு திருப்பி எடுத்து இந்த இடத்துல வச்சோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த டிப்பு இதுக்கு வந்து நம்ம நெய்யை வந்து சில பேர் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு காமிச்சிருக்கிறேன். இல்லாட்டி நான் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க மாட்டேன். நம்ம வீட்டில் அடித்து எடுக்கிற நெய்யை வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இது என்ன ஆகும்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்படி கெட்டியாக இருக்கிறப்ப வந்து எடுத்து ஊற்றுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த டிப்ஸை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த டிப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியவே நெய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லிக்யூடாக இருக்கும், அப்போ கூட அடியில் வந்து கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெளியே வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நெய்யை இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இந்த பாட்டில் வந்து நான் நெய்யை ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப நெய் எப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சின்ன டிப்ஸு. இதுக்கு வந்து ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லை குட்டீஸு சாப்பிடையில் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்காக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ நான் வந்து அடுப்பு சூடாயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது பிளாஸ்டிக் பாட்டில், அதனால் சைடில் படாமல் நல்லா உள்ளே விட்டுட்டு இப்படி எடுத்திங்கனாக்கும் எப்படி வருதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நெய்யை வந்து எடுத்துடலாம். சமையலுக்கு எடுக்கிறப்ப யார் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் போனால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு நீங்கள் ஊற்றுறதா இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு என்னதுன்னா, தோசைக்கல்லில் நம்ம தோசைக்கு கீழே வந்து எண்ணெய் தடவும்ல, இந்த மாதிரி கடையிலே விற்கிது. இது வந்து நான் வந்து 11 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த கட்டையோடு அதில் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு வந்து நான் வந்து துணி மட்டும் நான் மாற்றி இந்த மாதிரி நூல் வச்சு நான் கட்டிக்கிடுவேன். இந்த மாதிரி கட்டை இருந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த பழைய வீட்டில் பழைய இந்த மாதிரி ஸ்பூனு தேவையில்லாத ஸ்பூனாக இருந்தாலோ இல்லை தேவையில்லாத கத்தி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி காட்டன் துணி, ஒயிட் கலர் துணி கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த கிளாத் இருந்தால் போதும். இந்த மாதிரி கிளாத்தை நல்லா துவைச்சி நீங்கள் காய வச்சு வச்சிட்டிங்கனாக்கும் இந்த கிளாத் வந்து நிறைய இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த கிளாத் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிழிச்சிக்கோங்க. அடிப்பட்டா புண்ணு, கை காலில் அடிப்பட்டா புண்ணு கட்டுறதுக்கு கட் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இவ்வளோ ஒரு அந்த வேஸ்ட்டியை நான் அப்படியே நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதையும் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கத்தி இருந்தால் கத்தி, இல்லை பழைய ஸ்பூன் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வேறு ஏதாச்சும் வுட்டில் ஏதாச்சும் மரக்கட்டையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணுறதா இருந்தாலும் அதை கூட எடுத்துக்கோங்க. இல்லை எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்லை, எதுவுமே என்கிட்ட கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம கருவேப்பிலை வாங்கினா கருவேப்பிலையோட ஸ்டிக் இருக்கும் இல்லையா, குச்சி, அந்த குச்சியை கூட வச்சு கொஞ்சம் நல்ல தடினமான இருக்கிற குச்சியை கூட எடுத்து நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். இது வந்து ஆன்லைனில் வந்து சிலிக்கானில் கிடைக்கிது. அந்த மாதிரி கிடைச்சா அது வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம இதை வந்து மாற்றிக்கிடலாம். ரொம்ப கருப்பாயிடுச்சு, ரொம்ப இதாகிடுச்சுன்னா நம்ம வந்து மாதம் மாற்றுறதா இருந்தாலும் கூட மாற்றிக்கலாம். அதாவது அந்த பிரிஞ்சு வர்ற பக்கத்தை ரெண்டு சைடையும் உள்ளே முக்கூடி வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி சுற்றுறேன். பார்த்துக்கோங்க, ஒரு அடிப்பட்ட புண்ணுக்கு நம்ம எப்படி சுற்றுவோம் அந்த மாதிரி சுற்றுறேன். நான் வந்து பழைய கத்தி, இதை நான் யூஸ் பண்ணாத கத்தி, அதாவது இதை யூஸ் பண்ண மாட்டேன், பதம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்த கத்தியில் நான் இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இந்த மாதிரி சுற்றிட்டு கடைசியாக வந்து இந்த கீழே இருக்கிற எட்ஜு இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு
இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இந்த முடிச்சு வந்து இந்த மாதிரி கீழே தொங்குற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கீழே தொங்குற மாதிரி எனக்கு அந்த டைப்பில் வேணும்னா கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லையாட்டி இந்த நம்ம போட்டிருக்க முடிச்சை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக கட் பண்ணிவிட்டு இது இந்த நாட்டு வேணாம் அப்படின்னீங்கனாக்கும் வேண்டாம். இல்லாட்டி இந்த நாட்டோடைய கூட நம்ம எடுத்து இது பண்ணிவிட்டு தோசைக்கல்ல இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். இது கழுக்கு ரொம்ப கருப்பாயிடுச்சு செஞ்சிருச்சுன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு தூக்கி போட்டுட்டு திருப்பி நம்ம இந்த துணியை எடுத்து நம்ம இதே மாதிரி மடக்கிட்டு நம்ம திருப்பியும் கட்டிக்கலாம். ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து அடிக்கடி மாற்றுற மாதிரியும் இருக்கும். லோ பட்ஜெட் தான், ஜீரோ காஸ்ட். இந்த மாதிரி ஜெல்லாக இருந்தாலும் நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு ஜெல்லாக இருந்தாலும் நிறையா இருக்கிறப்ப கவுத்தி நம்ம ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே போன பிறகு கவுத்தி ஊற்றுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும். அப்படி இருக்கிறப்ப இதுவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டிங்கனாக்கும். அடுத்த டிப்பு வந்து இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். நம்ம பாத்திரம் விளக்கையில் இந்த மாதிரி நம்ம ஜெல் யூஸ் பண்ணுவோம். இல்லை இது வந்து நிறைய இருக்கிறப்ப என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம ஈஸியாக வந்து நம்ம கவுத்தி ப்ரெஷ் பண்ணையில் ஈஸியாக வரும். அதுவே கீழே கொஞ்சமாக குறைஞ்சிருச்சுனாக்கும் வந்து கவுத்தி ஊற்றையில் வந்து ரொம்ப நேரம் ஆகும். அப்படி இருக்கையில் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் தண்ணி லிக்விட் ஊற்றிருக்கிறேன். இப்போ உங்களுக்காக நான் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஓரளவு ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணலான்னு சொன்னால் ஷேக் பண்ணிவிட்டு வச்சுட்டிங்கனாக்கும் இப்போ நம்ம பாத்திரம் விளக்குறப்ப எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஈஸியாக வரும். இவ்வளோ கவுத்தி ஊற்றுறப்ப விட இப்போ கொஞ்சம் ஈஸியாக லிக்விட் வந்து ஈஸியாக தண்ணி போல் வரும். நம்ம தேவைக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்திரம் விளக்குற லிக்விடுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஷாம்பு பாட்டிலாக இருந்தாலும் அடியில் கீழே போயிடுச்சுன்னா கவுத்தி நம்ம ஊற்றுறப்ப வந்து ரொம்ப நேரம் ஆகும், வர்றதும் ரொம்ப லேட்டாக வரும். அப்போ ஷாம்பு டப்பாவிலே இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 யூஸ் வந்து எக்ஸ்ட்ராவும் வரும். நீங்கள் தண்ணியை ஊற்றி வச்சிட்டிங்கனாக்கும் 2 யூஸ் எக்ஸ்ட்ராவும் வரும். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஷாம்பில் தண்ணி ஊற்றிட்டு அதனால் நான் தண்ணி ஊற்றி காமிக்கல. இந்த 2க்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஹேண்ட் வாஷில் இருக்கும் இல்லையா, அதில் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடைசி ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். இது அடுத்த டிப்பு. நம்ம கிச்சனில் வந்து பாத்திரத்தில் விளக்கிட்டு அப்போக்கப்போ இந்த ஜிங்கை வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகாது. இந்த மாதிரி மேலே ஜிங்க்குக்கு மேலே இந்த சைடில் இந்த டேப்பு, அதே மாதிரி உள் சைடு இந்த நம்ம அந்த வச்சு பாத்திரத்தை போட்டு வைப்போம் இல்லையா, அந்த இடம் எல்லாத்தையும் வந்து அதே இது தனியாக வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த இதில் வந்து நல்லா வந்து சோப்பு போட்டு அழுத்தி நம்ம தேய்ச்சி நம்ம பாத்திரம் விளக்கிட்டு அந்த ஸ்க்ரப்பரை வந்து அப்படியே போடாமல் லைட்டாக அந்த ஸ்க்ரப்பரை வந்து அப்படிக்கிட்ட நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் சாதமோ இல்லை வேறு ஏதோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு இந்த சோப்பு நட பாருங்கள் இவ்வளோ நட இருக்கும். இந்த சோப்பு நட போகிற அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து வச்சிங்கனாக்கும் அந்த ஸ்க்ரப்பர் வந்து சுத்தமாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இதில் வந்து இது சாதம் எதுவும் இல்லாத அளவுக்கு க்ளீனாக கழுவிட்டு நம்ம வச்சோம்னா சுத்தமாக இருக்கும். இப்போ நான் வந்து கிச்சனில் நான் வந்து பாத்திரத்தில் விளக்கிட்டு க்ளீனாக அந்த இடத்த நான் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது. இதை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு கடையில் வந்து அந்த இது மாதிரி தண்ணியை உறிஞ்சு க்ளீனாக பண்ணுறதுக்கு கடையில் விற்கிது. அந்த மாதிரி இதை கூட வாங்கி நீங்கள் அப்பைக்கப்போ க்ளீனாக இது பண்ணிட்டீங்கன்னா தண்ணியோட வடுவு நின்று கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா ஒயிட்டாக வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாது. ஸோ நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். அப்படி நீங்கள் உங்கள்கிட்ட அந்த மாதிரி இது இல்லாட்டி வீட்டில் ஏதாச்சும் காட்டன் துணி, காட்டன் நைட்டியோ இல்லை இந்த மாதிரி காட்டன் இது வந்து சுடிதாரோட டாப்பு நான் மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி இதை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இதை வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து இது வந்து தண்ணியை வந்து எவ்வளோ தண்ணி இருந்தாலும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீனாக நம்ம வந்து கிச்சனோட அந்த பகுதியை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எந்த இடத்துல தண்ணியெல்லாம் இருக்குதோ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஒயிட்டாக வரும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்பைக்கப்போ தண்ணி நின்ற உடனே இந்த மாதிரி நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா என்றைக்கும் ஒன்று போல் க்ளீனாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து துணி துவைக்கிறதா இருந்தால் அந்த துணி துவைக்கிறதோட இதையும் ஒரு அலசி காய வச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் நான் இதுக்கு மட்டும் இந்த துணி யூஸ் பண்ணுவேன். வேறு எதுக்கும் இந்த கிளாத் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம கிச்சனோட எப்படி க்ளீனாக நீட்டாக வச்சுட்டோம் பார்த்தீங்களா. இது எப்போயுமே இதே டெய்லி நீங்கள் அப்பைக்கப்போ க்ளீன் பண்ணி அப்பைக்கப்போ வச்சிட்டிங்கனாக்கும் இந்த இடம் வந்து என்றைக்குமே க்ளீனாக நீட்டாக இருக்கும்.